ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். நீங்கள் உங்கள் ஐஃபோனில் ஏதாவது ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கா? அதாவது அந்த வைஃபை வேறு டிவைசஸ்க்கு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஆனால் உங்கள் ஐஃபோனில் மட்டும் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது. இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த வைஃபை வேற ஒரு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸில் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஷுவர் பண்ணிடுங்க. ஷுவர் பண்ணிவிட்டு உங்கள் ஐஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், பேட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், லோ பவர் மோட் அப்படின்ற ஆப்ஷன் ஆனில் இருக்கா அப்படின்றத. ஏன்னா லோ பவர் மோட் ஆனில் இருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் சில சர்வீசஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி தான் ஒர்க் ஆகும். ஸோ பவர் ரிசோர்ஸஸுமே அதனாலையுமே இந்த வைஃபை ஸ்லோவாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ பவர் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு வைஃபை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வைஃபைக்கு நேமுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஐக்கன் ஒன்று இருக்கும், ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி டீட்டெயில் உள்ள போங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கேயுமே லோ டேட்டா மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே ஒன்றில் இருக்குமா இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், கன்ஃபிகர் டிஎன்எஸ். அதை கிளிக் பண்ணி இது எப்பயுமே நார்மலாக டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே காட்டுற இந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க. இப்படி டிலீட் பண்ணிவிட்டு ஆட் சர்வர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் 8.8.8.8 அப்படி டைப் பண்ணிவிட்டு திரும்பவுமே எட் சர்வர் அப்படின்றத கொடுத்துட்டு 8.8.4.4. ஸோ இந்த மாதிரி டிஎன்எஸ் சர்வர்ஸ் ரெண்டையுமே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படின்றத கொடுத்தீங்களா இருந்துச்சுன்னா அந்த டிஎன்எஸ் இங்கே மேனுவலாக ஆட் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் இருந்த அந்த வைஃபை ஸ்பீடு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்கும், ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஐஃபோனில் வைஃபை ஸ்லோவாக ஒர்க் ஆகிற ப்ராப்ளமை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லைன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.